ஃப்ராங்க்லின் தம்பி இயக்குனர், ஒரு அருமையான இயக்குனர். ரைட்டர் படம் பார்த்தேன், ப்ரொடியூசர் இங்கே நிற்கிறார். ரைட்டருக்கு தரமான ஒரு படம். இந்த படத்தில் வந்து அருமையான ஒரு கதையை சொல்லி என்னை இங்கே வந்து அழைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க மேலே. அண்ட் அந்த டெக்னீஷியன்ஸை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு, என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு தம்பி ரஞ்சித் அவர்கள், தம்பி அருண், இருக்கிற பல பேர் இங்கே வந்திருக்கீங்க. டு என்கரேஜ் யுவர் யங்ஸ்டர்ஸ், யுவர் அசிஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து ஒரு 75 புது டைரக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 76th டைரக்டர் அவர். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ப்ரொடியூசர் வேணும்னா அதுக்கு வந்து காரணம் நம்ம ஐயா ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல். இஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் மேக்கர். டேஸ்டோட படம் எடுக்கக்கூடியவர் அவர். அந்த வகையில் இந்த வந்து சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்ததில், என்னையும் அந்த படத்தோடு தேர்ந்தெடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ராங்க்லின். தேங்க்யூ மிஸ்டர் ரஞ்சித். தேங்க்யூ அருண். நைஸ் மீட்டிங் யூ ஆல். ரமேஷ், ராம்போ மாப்பிள்ளை, சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இங்கே இருக்கிற பல பேர் எனக்கு வந்து சின்ன பிள்ளைன்னு தெரியும். இதோ தியாகு தம்பி எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆக நான் வளரல, அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நான் அப்படியே இருக்கேங்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ என்கரேஜ்மெண்ட். எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஜென்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஜென்சியோட நான் சேர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மிஸ்டர் மிஸ்டர் ராகுல். ஃப்ராங்க்லின், தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் எல்லாம், ரஞ்சித், அருண், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரமேஷ், எல்லாரும் பேரும் தெரியல, சாரி. தெரிஞ்சுக்குவேன், நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன். அண்டு எனக்கு நான் இங்கே முக்கியமாக காரணம், நான் நிற்கிறது பெரிய காரணம் வந்து அண்ணன் இளையராஜா. அந்த வகையிலே வந்து இந்த பிள்ளைய வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கேன். அவர் இன்னும் சின்ன பிள்ளையாக தான் இருக்கார். ஆனால் வந்து திறமையானவர். ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்களோட. ஐ ஹேவன்ட் சீன் யூ ஃபார் லாங் டைம். உங்கள் பாட்டி தாத்தா கையால் கருவாட்டு குழம்பு வந்து லோயர் கேம்பில் சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் இளையராஜா அவர்களோட ஃபேமிலியோட ஈடுபாடு உண்டு. அவங்க சித்தப்பா கங்கை அவர்களை வந்து நிறைய படங்கள் என்ன வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் ஒன்றா சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோட மறுபடியும் நான் வந்து சேர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த சந்தோஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படத்தில் பணிபுரியும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். ரோமியோ பிக்சர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ராகுல் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி. அவருடைய உழைப்பின் மூலமாக தான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வளர்த்து நிறைய பெரிய ஃபிலிம் பண்ணி இன்னைக்கு ஃப்ராங்க்லினோட சேர்ந்து படம் பண்ணுறதை வந்து உண்மையிலே நான் ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ப்ரொஃபஸர் கூட ஜாயின் பண்ணி பண்ணுறது, அப்புறம் விஜய் வர்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களே வெரி டேலண்டான ஒரு பையன். நிச்சயமாக இந்த படத்தில் அவனுடைய டேலண்ட்டை வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவனோட அண்ணன் வந்து கோகுல் வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டு அவன் தம்பி எப்படியாவது வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக உழைச்சிட்ருக்கான். கோகுலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட தலைவன் யுவன் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. அண்ட் உங்கள் கூட சேர்ந்து ஃப்ராங்க்லின் ஒர்க் பண்ணான்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஜாலியாகிடுச்சு. தேங்க்யூ. அண்ட் செந்தில் அண்ணன் என் கூட வந்து வேட்டம் எழுதினார், சந்தோஷ் அவர் பேர். அவர் ஃப்ராங்க்லினோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரதீப் அண்ட் எல்லா டீமுக்கும், எல்லா ரமேஷ் அண்ட் எடிட்டர் நிறைய பேர் அந்த டிசியிலேருந்து ஒரு டீம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. டிசிக்கு தான் வசனகர்த்தா இருந்தான். அண்ட் வேட்டுவமுக்கும் வந்து ஃப்ராங்க்லின் தான் வசனம் எழுதியிருக்கான். ஸோ எப்படி டிசி பெரிய வெற்றி பெற்றதோ அதே மாதிரி வேட்டுவமும் அவனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ராங்க்லினுடைய ரைட்டர் வந்து உண்மையிலே ரொம்ப முக்கியமான படம். ரைட்டரை எடுத்து முடித்ததுக்கப்புறம் சில படங்கள் ஃப்ராங்க்லின் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அப்படியே தாமதமாகி இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பூஜை அப்படின்னு சொன்னான். என்னடா அது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி கோகுல், இப்போ விஜய் எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் ப்ரொஃபஸர்கிட்ட நான் ஒரு சொல்லியிருக்கேன், அவரும் ஜாயின் பண்ணி பண்ணுறாரு. இவனும் இருக்காரு இல்லைன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே
பெரிய வெற்றி பெறணும். ஃப்ராங்க்லின் வெற்றி பெற்றாக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல டிரெக்டர், நல்ல ஸ்டோரி டெல்லர், ஃப்ராங்க்லினுக்கான இடம் தமிழ் சினிமாவில் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தின் மூலமாக பெரிய வெற்றி பெற்று ஃப்ராங்க்லின் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அழியாத ஒரு தடத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி.